இப்போ வந்து ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு இப்போ ஸ்கூல் பேக்ஸ் ஆகட்டும் இல்ல ஆஃபீஸ் கோயிங் உமனுக்கு ஹேண்ட் பேக்ஸ் ஆகட்டும் அது ஒரு வெயிட்டே பார்க்காம இருக்கு. இப்போல்லாம் ஈவன் தோ வி ஹேவ் சில்ட்ரன், இப்போ எல்லா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து புக்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் ஸ்டில் பேக்ஸ் இன்னும் ஹெவியா தான் இருக்கு. அது ஆனா அந்த ஒரு அவேர்னஸ் இன்னும் வர மாட்டேங்குது. அந்த ஸ்கூல் குழந்தைக்கு ஒரு அந்த குழந்தையோட ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டான வெயிட் இருக்கிற அந்த ஸ்கூல் பேக் எல்லாம் அப்படியே பேக் ஸ்ட்ரெயின் ஆகாது. அதெல்லாம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் பேக் பேக்ஸ் மாதிரி போடுறாங்கன்னா இட் இஸ் லிட்டில் ஓகே. ஆனால் இப்போ ஃபேஷனபிள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைட் பேக்ஸ், லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் லிஃப்ட் பண்ணுறது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா அவங்க பாடி வந்து ஏசிமெட்ரிக் லோடிங், ஒரு சைடு அதிக லோட் ஆகும். ஸோ அந்த பேஷண்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அவங்க பேக் இல்லாட்டி கூட கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க. ஸோ அவங்க நெக் பெயின், ஷோல்டர் இது எல்லாமே லோடிங் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு ப்ரிவென்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று ஸ்கூல் கிட்ஸுக்கு பார்க்கும்போது அது வந்து ஸ்கூலோட டெசிஷன். ஸோ முடிஞ்ச அளவு அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல்லேயே புக்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாத புக்ஸ் அங்கேயே ஒரு லாக்கர் மாதிரி கொடுத்து வச்சுட்டாங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ பேக் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அந்த பேக்கை வந்து லேடிஸ் வந்து மாற்றி ரைட் ஹேண்டில் ஒரு 10 minutes, லெஃப்ட் ஹேண்டில் ஒரு 10 minutes மாறி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஏன்னா கடைசியில் உங்களுக்கு பெயின் வரும்போது இதனால தான் வருதுன்னு கூட அவங்க ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்டாக அவங்க வந்து டாக்டர் வரும்போது பேக் பெயின் இருக்கும்பாங்க, ஆனால் பார்த்தா இது ஒரு ரீசனாக இருக்கு.